நீ மீட்டிங் எதுக்காடா இருக்கும்? வேற எதுக்குடா, எல்லாம் இன்க்ரிமெண்ட்டாக தான் இருக்கும். இன்க்ரிமெண்ட்லாம் இல்லை, ப்ரொமோஷனாக இருக்கும். டேய் உனக்கு தெரியுமா, இன்க்ரிமெண்ட்டாக தான்டா இருக்கும். உனக்கு யாரும் சொன்னது இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷனாக தான் இருக்கும்? டேய் நிறுத்துங்கடா, சும்மா சண்டை போட்டுட்டு நாம பார்த்த வேலைக்கு இன்க்ரிமெண்ட்டா ப்ரொமோஷனா? சரி வேற என்னவா இருக்கும்? ரெண்டுமே சேர்த்து கொடுப்பாங்கடே. ஓகே ஓகே. ஹாய், குட் மார்னிங் ஆல். எல்லாரும் வந்திருக்கீங்களா? சரி, இந்த மீட்டிங் எதுக்குன்னு தெரியுமா? எதுக்கு மேடம்? இந்த மீட்டிங் எதுக்குன்னா உங்களுடைய சேலரியில இருந்து 20% இன்க்ரிமெண்ட்டா மேடம்? டிக்ரிமெண்ட். டிக்ரிமெண்ட்டா? லஞ்ச் பேக் வேற மறந்து வச்சிட்டேன். எனக்கு இதே வேலையா போச்சு. இன்னும் ஆஃபீஸ் டைம் முடிஞ்சு எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க, இன்னும் உள்ள லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. யாரோ போன மாதிரி இருக்குது, யாரோ இருக்கிறாங்க. டேய் அனபல் வாயா, நீ இன்னும் வீட்டுக்கு போலியா? இல்லை, ஓட்டி பார்க்கலாம். எதுவும் ஓட்டி பாக்குறியா? ஆமா, ஓட்டி பார்த்து மேனேஜர் நல்ல பேர் வாங்கி நிறைய சம்பாதிச்சு செட்டில் ஆக போறோம். ஓட்டி பார்த்து நல்ல பேர்லாம் வாங்கலாம், ஆனா என்ன ஓட்டி காசு தான் கிடைக்காது. ஓட்டி காசு கிடைக்காதா? ஏன் ஏன் ஏன்? டேய் நம்ம ஆபீஸ்ல எங்கடா ஓட்டி இருக்கு? காக்ரோச் மண்டையா? இவ்வளவு நாள் ஓட்டி பார்த்தெல்லாம் வேஸ்டா? ஒண்ணுமே வராதா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்ததும் பார்த்துட்டேன். அப்படியே ஆபீஸ்லாம் பெருகி மா போட்டு போயிடு. என்னது, ஆபீஸ பெருக்கி மாப்பா? அப்படியே போகும்போது பாத்ரூம் கழுவிட்டு போயிடுறாரு. இது பாத்ரூம் கழுவணுமா? மச்சான் மச்சான், என்னடா? எனக்கு இந்த ஆஃபீஸே பிடிக்கலடா, ஒரே டிப்ரெஷனாக இருக்குதுடா. வெறும் ஆஃபீஸில் ரெண்டு பொண்ணு தாங்கிறாங்க, மனசு கஷ்டமாகுதுடா. அதான் ஆஃபீஸ் பேப்பர் போடலான்னுங்கிறேன். என்ன நீ வரியா? என்ன நியூஸ் பேப்பரா? மேடம் மாட்டாங்க. இதெல்லாம் மட்டும் நல்லா பண்ணுங்க, ஒர்க்ல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. போன மாசமும் எந்த டார்கெட்டும் அச்சீவ் பண்ணல, கொடுத்தாதான் பண்ணுவாங்க. இந்த மாசம் டார்கெட்டே ரீச் ஆகல. அதுவும் தெரிஞ்ச கதை. அடுத்த மாசமாவது டார்கெட் அச்சீவ் பண்ணுமா இல்ல மாட்டோமா? அதான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நம்ம ஒர்க்ல டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னா எல்லாரும் கண்டிப்பா ஓவர் டைம் பார்த்தே ஆகணும். இது ஓவர் டைமா? வாய புழங்காதீங்க, கண்டிப்பா பார்த்தே ஆகணும். ஓகே, இது சரிப்பட்டு வராது, நாளைக்கே பேப்பர் போட்ட வேண்டியதான். இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நம்மளாம் மனுஷனால மெஷினா? ஓவர் டைமா ஓவர் டைம்? இன்னைக்கு யாரும் எந்த வேலையும் பார்க்க கூடாது. சூப்பரா மச்சான், உனக்கு எல்லாருமே நான் சப்போர்ட் பண்றேன்டா. வாங்க எல்லாரும் போலாம். போலாம். நம்மளே ரெண்டுல ஒன்று பார்க்கணும். இது வேற இந்த கதை இல்லையா? அவசரப்பட்டு வந்துட்டோமோ? மே கம் இன் மேடம்? எஸ் கம் இன். மேடம் என்ன ஓவர் டைம் மார்னிங்கா இல்லை ஈவினிங்கா மேடம்? மார்னிங்கோ ஈவினிங்கோ ஸ்நாக்ஸ்லாம் உண்டு இல்லை மேடம்? ஆமா ஆமா, நிறைய வேலை பார்த்து குளிச்சிட்டீங்க, ஸ்நாக்ஸ் வேற கேக்குது. இல்லை மேடம், பரவாயில்ல மேடம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த ஃபைல் எல்லாம் முடிச்சு மேம் டேபிள்ல சப்மிட் பண்ணுமா? ஓகே. This award goes to நம்மளுடைய கார்த்திக். சூப்பர் கார்த்திக், ஆல் தி பெஸ்ட், do well. ஃபோன் யாராவது பாட்டு கேட்கும்போது பாட்டு பேத்திக்க. ஹலோ. ஹலோ. மேம், கோபால், உங்களுக்கு கொடுத்த அந்த ப்ராஜெக்ட்டை முடிச்சிட்டிங்களா? நீங்கள் கொடுத்த ப்ராஜெக்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சீக்கிரமா முடிச்சிட்டு என்னோட டைம் சப்மிட் பண்ணிடுங்க. ஓகே 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 ஓகே. தேங்க்யூ மேம். ஓகே.
ஏய் இந்த ப்ராஜெக்ட்டையும் சேர்த்து பண்ணு சரியா? சீக்கிரம். ஒரு பாட்டு கூட கேட்க மாட்டாங்க. அச்சோ 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 கையச்சோ பத்திக்கிச்சோ அண்ணானே தானே தானே. தலை வேற வலிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு காஃபி குடிச்சா நல்லா இருக்குமே. மேடம் காஃபி மேடம். நான் கேட்கவே இல்லையே. நீங்கள் கேட்டது எனக்கு கேட்டுச்சு மேடம். அது எப்படி கேட்கும்? அதெல்லாம் கேட்கும் மேடம். இந்தாங்க. அதான் எப்படி கேட்கும்? அதெல்லாம் அப்படிதான். பிடிங்க. தேங்க்யூ. ஓகே மேடம். மேடம் நீங்கள் கொடுத்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் மேடம். செக் பண்ணிக்கோங்க. ஓகே குட். மேடம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் மேடம். இந்த ஆஃபீஸ்லேயே டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுற ஒரே பர்சன் நீங்கள் தான் மேம். தேங்க்யூ ஸோ மச். உங்களால் தான் மேம் இந்த ஆஃபீஸே நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது. ஆமாம் மேடம். உங்களுக்கான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை தான் சொல்ல போகிறேன். என்ன தெரியுமா? என்ன மேடம் வேலை விட்டு போகிறீங்களா? இப்படி வேற உன் மனசில் ஓடுதா? கேட்பட இந்த வருஷத்துக்காக பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்டு யார் வாங்க போகிறாங்கன்னா நம்மளுடைய கோபால். நான் வரேன். டேய் கோபால் தேவநாயகம். வாழ்வுதான் எப்படா வேலையே செய்யாம எதுவும் அணுகாம. பிள்ளையாரப்பா கடைசியில் உன்ன மாதிரி ட்ரிக்ஸாக வேலை பார்த்தா தான் வேலைக்கு ஆகும் போல. எங்களை மாதிரி நேர்மையாக வேலை பார்க்குறவங்களுக்கு கடைசியிலே தான் கிடைக்கும்.